வேதாந்தம் பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பார்ப்பீங்கன்னா ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் வருகிறார் என்பதை அறிந்த உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாத நோயினால் மிகவும் கொடிய வேதனைப்படுகிறான். அந்த வியாதியினால் திமிர்வாதத்தினால அவ்வளோ கஷ்டப்படுறான். அந்த வேதனை கொடிய வேதனையாக இருக்கு. ஆண்டவரே, நீங்கள் எப்படியாகில ஆண்டவரே அவனை சுகப்படுத்தணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து சொஸ்தமாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ பாருங்கள், இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரனே அல்ல. தன்னை தாழ்த்துகிறேன். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த உள்ளத்தில் ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுமே, உங்கள் வார்த்தை வல்லமுள்ளதே, உங்கள் வார்த்தை வேலைக்காரனை சொஸ்தமாக்குமே, அந்த திமிர்வாத நோயிலிருந்து விடுதலையாக்குமே, அந்த கொடிய வேதனையை மாற்றுமே. அந்த விசுவாச உள்ளத்தில் இருந்து அதை கர்த்தர் பார்த்தாங்க. உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை கண்ணோக்கி பார்த்தாங்க. அந்த விசுவாசத்தை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போமே. வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை எத்தனையோ முறை வாசித்திருக்கேன்னு சொல்லுகிறோம், நல்ல காரியம். வேத பாட தேர்வுலாம் நான் முதல் பரிசு வாங்கிடுவேன். வருஷம் ஆலயத்தை நடக்கிற வேத பாட தேர்வில் முதல் பரிசு வாங்கிடுவேன், நல்ல காரியம். ஆனால் அந்த வார்த்தையின் மேல் எப்படி நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? வார்த்தையின் மேல் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அந்த வார்த்தையில் ஒரு எழுத்து கூட மாறி போக, அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவான்னு சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கா? நம்மை சற்று யோசித்து பார்ப்போமே. ஆண்டவரே ஆச்சரியப்படுகிறாங்க. நூற்றுக்கு அதிபதி ஆண்டுடைய வார்த்தையில் வைத்த விசுவாசத்தை, ஆண்டவரே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லும் அளவுக்கு நூற்று அதிபதிக்குள்ள விசுவாசம் காணப்பட்டது. இன்றைக்கி கர்த்தர் அந்த விசுவாசத்தை நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. வார்த்தையை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தை ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய், அந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது ஆண்டுடைய உள்ள மகிழும். இன்றைக்கி அநேகம் சொல்லுவாங்க, வருஷத்தின் கடைசி மாதங்களுக்குள்ளாய் வந்து கொண்டே இருக்கிறோம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றப்படலை.